வணக்கம், வெல்கம் டு ரோஹிணி அஸ்வின் லா டாக்ஸ். போன வீடியோஸில் நம்ம கம்பெனி லா சம்மந்தமான சில யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்லாம் பார்த்தோம். அதே மாதிரி நம்ம இந்த வீடியோவில் வாட் ஆர் தி 3 இம்பார்ட்டண்ட் டாக்குமெண்ட்ஸ் இன் ஸ்டார்டிங் அ கம்பெனி, எனி கம்பெனி, அதாவது ஓபிசி கம்பெனியாக இருக்கட்டும், இல்லை ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியாக இருக்கட்டும், இல்லை பப்ளிக் லிமிடெட் கம்பெனியாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும்னா இந்த 3 முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் அப்படின்றது என்ன? இந்த டாக்குமெண்ட்ஸ் இல்லாமல் ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணவே முடியாது. ஸோ அப்படி ஒரு 3 முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த 3 முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் இந்த பப்ளிக் லிமிடெட் கம்பெனி, பப்ளிக் கம்பெனிக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ மற்ற கம்பெனிக்கெலாம் இந்த டாக்குமெண்ட்ஸ் இம்பார்ட்டண்டா இல்லையானா கண்டிப்பாக அந்த கம்பெனிக்கும் இந்த டாக்குமெண்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். பட் மூணாவதா ஒரு டாக்குமெண்ட் மற்ற கம்பெனிஸ்க்கு மேண்டேட்ரி கிடையாது. பட் பப்ளிக் லிமிடெட் கம்பெனி, ஒரு பப்ளிக் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த மூன்றாவதான ஒரு டாக்குமெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ பொதுவாகவே இந்த 3 டாக்குமெண்ட் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு மேண்டேட்ரி. இந்த டாக்குமெண்ட்ஸ் இல்லைன்னா கண்டிப்பாக ஒரு கம்பெனி நம்மளால ரெஜிஸ்டர் செய்ய முடியாது. ஸோ அந்த டாக்குமெண்ட்ஸ் ஏன் நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்கிறோம் அப்படின்றதுலாம் நம்ம வீடியோவில் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த 3 முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் என்ன அப்படின்னா, தி ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் தி மெமராண்டம் ஆஃப் அசோசியேஷன், அடுத்தது ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன், அண்ட் மூன்றாவதா சொல்லப்படுற ஒரு டாக்குமெண்ட் ப்ராஸ்பெக்டஸ். இது 3 பத்தின ஒரு இன்ஃபர்மேஷன். இந்த டாக்குமெண்ட்ஸ்னா என்ன, இது டாக்குமெண்ட்ஸ் கம்பெனியில எதுக்காக கம்பெனி லால ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதை பத்தின ப்ரொவிஷன்ஸ், இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இந்த கம்பெனிஸ் ஆக்ட் 2013 அப்படின்ற ஸ்டாட்யூட் கீழே கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ நம்ம மேஜராகவே கம்பெனி லால இந்த கம்பெனிஸ் ஆக்ட் 2013 அப்படின்ற ஸ்டாட்யூட்ல தான் கம்பெனி லா பத்தின ப்ரொவிஷன்ஸ் மேஜரா இருக்கு. ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ் பத்தின ப்ரொவிஷன்ஸும் இந்த கம்பெனிஸ் ஆக்ட் 2013ல சொல்லப்பட்டிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் மெமராண்டம் ஆஃப் அசோசியேஷன் அப்படின்னா என்ன, அது ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, மெமராண்டம் ஆஃப் அசோசியேஷன் அப்படின்ற டாக்குமெண்ட் ஒரு கம்பெனி எதற்காக ஸ்டார்ட் செய்யப்பட்டிருக்கு, இந்த கம்பெனிக்கும் இந்த உலகத்துக்கும் என்ன சம்பந்தம், ரிலேஷன்ஷிப் பிட்வீன் தி கம்பெனி அண்ட் தி அவுட் சைட் வேர்ல்ட். ஸோ எதுக்காக, எந்த நோக்கத்துக்காக ஸ்டார்ட் செய்யப்பட்டிருக்கு, இந்த கம்பெனி பற்றின முழு இன்ஃபர்மேஷன், இந்த வெளி உலகம் தெரிந்துக்கக்கூடிய ஒரு இன்ஃபர்மேஷன் எல்லாமே இந்த மெமராண்டம் ஆஃப் அசோசியேஷன்ல சொல்லப்பட்டிருக்கும். ஸோ இந்த எக்ஸ்டர்னல் வியூ, அதாவது அவுட் சைட் வியூ ஆஃப் கம்பெனி பற்றின ஒரு முழு விவரமும் இந்த மெமராண்டம் ஆஃப் அசோசியேஷன்ல சொல்லப்பட்டிருக்கும். செகண்டா சொல்லப்பட்டிருக்க டாக்குமெண்ட் ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன். ஸோ இந்த ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன் அப்படின்றது என்னன்னா, ஒரு கம்பெனியோட இன்டர்னல் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அதனை பத்தின இன்ஃபர்மேஷன் கொடுக்கக்கூடியது இந்த ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன். எந்த ஒரு கம்பெனிலுமே ஒரு ரெசல்யூஷன் எடுத்திருக்காங்க, ஒரு மீட்டிங் கண்டக்ட் பண்ணி ஒரு ரெசல்யூஷன் கன்ஃபார்ம் பண்ணி எடுத்திருக்காங்க அப்படின்னா அந்த ரூல்ஸ் அண்ட் கன்ஃபார்மான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை அப்டேட் பண்ணி தரக்கூடிய ஒரு டாக்குமெண்ட் ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன். ஸோ மெமராண்டம் எக்ஸ்டர்னல் வேர்ல்டு தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு இன்ஃபர்மேஷன். ஸோ ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன் இன்டர்னல் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அவைலபிள் டு தி பப்ளிக் டு பி நோன். ஸோ எல்லா 3 டாக்குமெண்ட்டுமே பப்ளிக்கோட வியூக்காக தான் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனாலுமே ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன் கம்பெனியோட ரெகுலேஷன்ஸ் பப்ளிக் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக கொடுக்கப்பட்டின ஒரு டாக்குமெண்ட். ஸோ மூன்றாவதா நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ப்ராஸ்பெக்டஸ். தேர்ட் இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட் ப்ராஸ்பெக்டஸ். ப்ராஸ்பெக்டஸ் அப்படின்ற டாக்குமெண்ட் எதுக்காக அப்படின்னா, ஒரு பப்ளிக் கம்பெனி டு அட்ராக்ட் தி பப்ளிக் இன்வெஸ்டர்ஸ். ஸோ ஒரு பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட்டை அட்ராக்ட் பண்ணுறதுக்காக இந்த ஒரு டாக்குமெண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. எதுக்காகனா, ஒரு பப்ளிக் இன்வெஸ்டர்ஸ் தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயங்கள், ஒரு கம்பெனியோட டிரான்சாக்ஷன்ஸ், ஃபினான்ஷியல் ஹிஸ்ட்ரி, ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸ் ரெஜிஸ்ட்ரி, ஸோ ஒரு எவ்வளோ கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் கொடுத்து இந்த கம்பெனி ஆரம்பிச்சிருக்காங்க, ஸோ அவங்களோட ஃபினான்ஷியல் ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்ற பற்றின கம்ப்ளீட் விவரமும் இந்த ப்ராஸ்பெக்டஸில் இருக்கும். அண்ட் by viewing the prospectus, the investors get attracted towards the company to invest on a particular public company. So in the prospectus public company ke mandatory. So இந்த 3 டாக்குமெண்ட்ஸ் ரொம்ப கம்பல்சரியா ஒரு பப்ளிக் கம்பெனி மெயின்டைன் பண்ணணும். ஸோ இந்த பப்ளிக் கம்பெனியை தவிர்த்து இந்த ப்ரைவேட் கம்பெனி அண்ட் 1 person கம்பெனி, அந்த கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா முதல் 2 டாக்குமெண்ட்டை மெயின்டைன் பண்ணணும். பட் பொதுவாகவே எல்லா கம்பெனிஸும் மெயின்டைன் பண்ணக்கூடியது இந்த முதல் 2 டாக்குமெண்ட். மோரோவர் சர்டிஃபிகேட் ஆஃப் இன்கார்பரேஷன் ஃப்ரம் தி ஆர்ஓசி அப்படின்ற ஒரு டாக்குமெண்ட் ரொம்ப முக்கியம். அந்த டாக்குமெண்ட் இல்லைன்னா ரெஜிஸ்டர் பண்ண முடியாது. ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு அத்தாட்சி தான் சர்டிஃபிகேட் ஆஃப் இன்கார்பரேஷன் ஃப்ரம் ரெஜிஸ்டர் ஆஃப் கம்பெனிஸ். சரி, இந்த 3 டாக்குமெண்ட்டுமே யார்கிட்ட
வந்து கொடுத்து ரெஜிஸ்டர் செய்யப்படணும்னா ஆர்ஓசி, தி ரெஜிஸ்டர் ஆஃப் கம்பெனிஸ் கிட்ட தான் இந்த 3 டாக்குமெண்ட்ஸும் கொடுத்து ரெஜிஸ்டர் செய்யணும். ஸோ அந்த ஆர்ஓசி அப்படின்ற அவங்க ரெஜிஸ்டர் ஆஃப் கம்பெனிஸ் கீழே கிட்ட தான் இந்த 3 டாக்குமெண்ட்டும் ஒப்படைக்கப்படுகிறது. ஸோ எந்த ஒரு இது வந்து இந்த 3 டாக்குமெண்ட்டுமே வந்து பப்ளிக்கு அக்சசிபிள். நம்ம யார் வேணாலும் இந்த கம்பெனிஸ் வந்து டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா இந்த ஆர்ஓசி அவங்க கிட்ட இன்ஃபர்மேஷன் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் பிசிக்கலா. பட் இப்போ நிறைய வழிகள் வந்து நம்ம எம்சிஏ போர்ட்டல்லே கிடைக்குது. ஸோ யார் வேணாலும் ஒரு கம்பெனியை பற்றின இன்ஃபர்மேஷன் வேணும்னா இந்த 3 டாக்குமெண்ட்ஸை படித்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இட் இஸ் வெரி ஈஸிலி அவைலபிள் டு தி அவுட் சைட் வேர்ல்ட். ஸோ இன்னொரு விஷயம், ஏன் இந்த 3 டாக்குமெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப ஒரு முக்கியம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா, சப்போஸ் ஒரு கம்பெனி கிட்ட நீங்க ஏதோ ஒரு ஷேர் வாங்குறீங்க, இல்லை ஏதோ ஒரு கான்ட்ராக்ட்ல சைன் பண்றீங்க, அக்ரிமெண்ட்ல என்ட்ரு ஆகுறீங்க அப்படின்னா இந்த 3 டாக்குமெண்ட்டை படிக்காம நீங்க என்ட்ரு ஆகுறது வந்து லீகலி ரொம்ப தப்பு. அது ரொம்ப இது நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல. இந்த 3 டாக்குமெண்ட்டுமே வந்து ஈஸியா இப்பெல்லாம் ஆன்லைன்ல அக்சசிபிளா இருக்கு. அது தெரியாம நீங்க வந்து எந்த ஒரு கான்ட்ராக்டும் எந்த ஒரு அக்ரிமெண்ட்லையும் சைன் போடுறீங்க, இல்லை ஷேர் வாங்குறீங்க, ஒரு பெரிய ஷேர் வாங்குறீங்க அப்படின்னா இந்த 3 டாக்குமெண்ட்டும் நீங்க படிக்காம வாங்குனீங்க, பின்னாடி ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா நீங்க வந்து கோர்ட்ல போய் நான் இந்த 3 டாக்குமெண்ட்டும் படிக்கலாம், இக்னரண்ட் அபவுட் திஸ் டாக்குமெண்ட், இதை பற்றி எனக்கு தெரியவே தெரியாதுன்னு சொல்லி நீங்க வந்து டிஃபென்ஸ் கிளைம் பண்ண முடியாது. பிகாஸ் இட் இஸ் வெல் அண்டர்ஸ்டுட். டிஃபால்ட்டாவே ஒருத்தவங்க ஒரு கம்பெனி கிட்ட கான்ட்ராக்ட்ல சைன் பண்றாங்கன்னா இட் இஸ் வெல் அண்டர்ஸ்டுட் தட் அவங்க அந்த 3 டாக்குமெண்ட்டுமே படிச்சுதான் சைன் பண்றாங்கன்றது ஒரு டிஃபால்ட்டா ப்ரெஸ்யூம் பண்ணக்கூடிய ஒரு ஃபேக்ட். இது தெரியலன்னு சொல்லி நீங்க இக்னரன்ஸ் கிளைம் பண்ண முடியாது. பிகாஸ் இக்னரன்ஸ் ஆஃப் லா இஸ் நாட் எக்ஸ்கியூசபிள். ஸோ இந்த ஒரு விஷயம் நீங்க தெரிஞ்சுக்க கூடியது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் இந்த வீடியோ ரொம்ப நான் முக்கியம்னு சொல்றேன்னா, எந்த ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணியிருக்கவங்களும் சரி, இல்லை கம்பெனி கிட்ட ஏதாவது அக்ரிமெண்ட் சைன் பண்றவங்களும் சரி, இல்லை ஷேர் வாங்குறவங்களும் சரி, பின்னாடி எந்த ஒரு இஷ்யூன்னு சொல்லி கிளைம் பண்ணும் போது இந்த 3 டாக்குமெண்ட்டை நீங்க படிச்சிருக்கீங்க, அது படிக்காம நீங்க அந்த கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லி நீங்க எக்ஸ்கியூஸ் கேட்க முடியாது. ஏன்னா அந்த 3 டாக்குமெண்ட்ல ஏதாவது ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அவங்க ஆல்ரெடி போட்டு இருந்து அதன் பிரகாரம் அவங்க நடந்து அது உங்களுக்கு தெரியாம நீங்க சைன் போட்டு பின்னாடி வந்து இல்லை எனக்கு இந்த விஷயம் தெரியல, அவங்க என்கிட்ட இன்ஃபார்ம் பண்றேன்னு சொல்லி நீங்க ஒரு எக்ஸ்கியூஸ் கோர்ட்ல சொல்ல முடியாது, பெட்டிஷனும் ஃபைல் பண்ண முடியாது. பிகாஸ் இட் இஸ் வெல் அண்டர்ஸ்டுட் தட் all the 3 documents are read by an outsider who's entering into a contract with an company. ஸோ நீங்க ஃபியூச்சர்ல எந்த ஒரு அக்ரிமெண்ட்டும் சைன் பண்றீங்க, இல்லை ஏதாவது ஷேர் வாங்குறீங்க அப்படின்னா நீங்க எம்சிஏ போர்ட்டல்ல போய் இந்த கம்பெனியோட சிஐஎன் நம்பர் போட்டு இந்த கம்பெனியோட டாக்குமெண்ட்ஸை கம்ப்ளீட்டா தரவா வெரிஃபை பண்ணி அதுல என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கம்ப்ளீட்டா படிச்சதுக்கு அப்புறமா நீங்க எந்த ஒரு கான்ட்ராக்ட்லையும் சைன் பண்றது ரொம்ப முக்கியம். இப்படி பண்ணா நாளைக்கு நீங்க வேற ஏதாவது இஷ்யூ வந்து அதுல சொல்லப்பட்டு இல்லாத வேற ஏதாவது இஷ்யூ அவங்க வந்து அந்த கம்பெனி மேற்கொண்டு இருந்தாங்கன்னா நீங்க அதுக்கு ஃபர்தரா நீங்க லீகலா ஸ்டெப்ஸ் எடுக்கலாம். ஸோ இந்த இடத்துல நீங்க லீகலா சேஃப். ஆனா நீங்க படிக்காம இருந்து அந்த ஆல்ரெடி அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அதுல மென்ஷன் பண்ணி இருந்து அதன் பிரகாரம் அந்த கம்பெனி வந்து அந்த ஆக்ஷன் எடுத்திருந்தாங்க, அது உங்களுக்கு அவேர்னஸ் இல்லைன்னா நீங்க போய் கோர்ட்ல அதுக்காக ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ண முடியாது. ஸோ this video is completely based on this important fact that all these 3 documents has to be completely verified before entering into any contract or buying shares or debentures from any company. ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு யூஸ்ஃபுல் டிப்ஸோட உங்களை ஃபோர்த் கமிங் வீடியோஸ் சந்திக்கிறேன். தேங்க்யூ.